ஓடும் ரயிலில் சீரியல் நடிகைக்கு அரங்கேறிய துயரம். சரி, என்ன அது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். காவேரி எக்ஸ்பிரஸுங்க சம்மந்தப்பட்டவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய பெயர் ரேணுகா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பெங்களூர்லேருந்து சென்னை வந்திருக்காங்க. செய்தியாளர்கள் சந்தித்து பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. பெங்களூர்லேருந்து சென்னை வந்திருக்காங்க. அம்பத்தூர் பக்கத்தில் ஒரு சம்பவம் அரங்கேறி விட்டது. அவங்க ட்ரெயினில் வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட ஒரு சின்ன பேக் இருந்திருக்கு. அந்த பேக் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் இருந்திருக்கிறது. அந்த பேக்கை வைத்து கொண்டு தூங்கியிருக்காங்க. காலையில் சுமார் 6 மணி இருக்கும். யாரோ அந்த பேக்கை பிடுங்கி கொண்டு ஓடுகிறார்கள் என்று அவருக்கு தெரிந்துவிட்டது. விடாமல் துரத்தி செல்கிறார். துரத்தி சென்று எப்படி அந்த நபரை பிடித்து விடுகிறார். பிடித்து விட்டு உடனே அந்த நபர் என்ன பண்ணுறாரு, இவங்க கிட்டேருந்து பிடுங்கிட்டு போனார்ல ஒரு பேக், அவர் ஏற்கனவே ஒரு ஷோல்டர் பேக் வச்சுருக்கார். அந்த ஷோல்டர் பேக் உள்ள இந்த சின்ன பேக்கை போட்டார். அங்கே ஒரு தள்ளுமுள்ளு சம்பவம் நடக்கிறது. அருகில் உள்ள பேசஞ்சர்ஸ் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க வர்றதை பார்த்துட்டு அவர் இந்த பேக்கை வெளியே தூக்கி வீசிடுறாரு. ட்ரெயினில் வெளியே தூக்கி வீசினோடனே இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, அங்கே அந்த எமர்ஜென்சி செயின் பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்த பிறகு ட்ரெயின் நிற்குது. நின்ற பிறகு 2 பெண் ஆர்பிஎஃப்கள் உள்ளே ஏறுறாங்க. இந்த குற்றம் செய்தவரை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு ட்ரெயின்லேருந்து இவங்களும் இவங்களுடைய தாயாரும் கீழே குதிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் தூக்கி வீசினதுலேருந்து ட்ரெயின் எங்கே வந்து நின்று இருக்கோ சுமார் 1 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1 கிலோமீட்டர் தூரம் ஓடி சென்று இவர்களுடைய பையை எடுத்து விட்டார்கள். இதுதான் நடந்த சம்பவம். கடைசியில் தான் தெரிய வருது, சம்பந்தப்பட்ட நபர் அந்த பையை தூக்கி கொண்டு ஓடினார் இல்லையா, அவர் வேறு யாரும் இல்லை, அவரும் போலீஸ் தான். அவர் எதுக்கோ ஆசைப்பட்டு அவ்வாறு தூக்கி கொண்டு ஓடிவிட்டார். அவரை மடைக்கு பிடித்து விட்டார்கள். சரி, லேடிஸ் ஹேண்ட்பேக் உள்ள என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கும்போது, முதல்ல அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த பேக்கில் என்ன இருந்ததுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரேணுகா பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்தாங்க. அந்த பேட்டியை பார்த்துருக்கோம். உடனே எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். அவர் டக்குன்னு ஒரு பையில வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாரு. கொடுங்கன்னு ஸ்ட்ரகிள் பண்ணப்போ கொடுக்கல. அப்போ நான் கத்தினோடனே வாட் ஹேப்பன்னு ஒரு பேசஞ்சர் கேட்டார். நான் ஹீ ஸ்டோல் மை பேக்குன்னொடனே அவரும் பிடிச்சோடனே ஒரு வெள்ளை தூக்கி போட்டார். போட்டுட்டு நான் அவர் பேக்கை பிடுங்கி போட்டேன்ற மாதிரி சொன்னார். சொன்னார். நான் போலீஸ், நான் ஏன் திருட போகிறேன்னு கேட்டார். அந்த பேக்கில் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட கேட்கும்போது இவங்க அந்த தகவலை சரிவர சொல்லலை. போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேக்குள்ளே என்ன தான் சார் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போலீஸ் என்ன சொல்கிறாங்க, வைர மோதிரம் 5 இருந்தது. அது மட்டும் இல்லை, வைரத்தோடு ஒரு ஜோடி கை கடிகாரம் இருந்தது அப்படின்னு சொல்லி போலீஸார் சொல்கிறாங்க. சரி, இந்த குற்றத்தை செஞ்சார்ல, அரங்கேற்றினார்ல, அவர் போலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அவர் யார் என்ற கேள்வியை முன்வைக்கும் போது அவர் என்ன சொல்கிறாங்க, அவருக்கு 33 வயதாகிறது. அவர் ஒட்டேரி போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டருக்கு டிரைவராக பணி செய்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தான் அவருடைய வீடு. அவர் தினம் ட்ரெயினில் வந்து செல்கிறார். அன்று அந்த சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டார். ஏற்கனவே இது போன்ற சம்பவம் ஏதாவது அரங்கேற்றிருக்கிறாரா என்பதை நாங்கள் விசாரிக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே புகார் வந்திருந்தால்தான் இவருடைய கைரேகைலாம் எடுத்து வச்சு மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி அது மாதிரி புகார் இருந்ததாக எங்களுக்கு இதுவரை தெரியவில்லை. இருந்தாலும் நாங்கள் விசாரித்து வருகிறோம். சம்பந்தப்பட்டவரை நாங்கள் கைது செய்து புழல் சிறையில் அடைத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி போலீஸார் சொல்கிறாங்க. இதில் எழும் கேள்விகள் என்ன அப்படின்னா, இவங்க கிட்ட சரிங்க பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, நீங்களே ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்கீங்க, அந்த பையில் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சொல்ல மறுத்து விட்டார்கள். அதை பார்த்து விடுவோம். எல்லாருமே அந்த டைமில் என்ன யோசிப்பாங்கன்னு தெரியாது. நான் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இன்னொருத்தவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணுற டைமில் ரன்னிங்கில் இருக்க ட்ரெயினில் வெளில நானே விழுந்திருந்தால் என்ன ஆயிருக்கும். இது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். நகைகளோட மதிப்பு எவ்வளோ மேடம்? நீங்கள் அதனால் எவ்வளோ மனவேதனை அடைஞ்சிங்க? அதெல்லாம் கோர்ட்டில் எவ்வளோ மனவேதனை அடைஞ்சிங்க மேடம்? 2 நாள் ரொம்ப அடிப்பட்டு அதெல்லாம் போதும். ஆமாம், கீழே குதிக்கும் போது அடிபட்டுச்சு, அவ்வளோதான். எவ்வளோ மனவேதனை அடைஞ்சிங்களா? ஆமாம், 2 நாளாக தூங்கவே இல்லை. ட்ரெயின்லேயும் டயர்டாக வந்தோம். 2 நாள் கழிச்சு தூக்கம் இல்லை. ஒரு மாதிரி மென்டலி டிப்ரெஸ்டாக இருக்குது. என்ன இருந்தது அப்படின்னு கேட்கும்போது அவங்க வக்கீலை பார்க்குறாங்க. அவங்க வக்கீல் சொல்கிறாரு, இதெல்லாம் கோர்ட்டில் இருக்குது இப்போ சமாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி. அந்த தகவலை அவங்க உள்ள பேக்கில் என்ன இருந்தது அப்படிங்கிறத ஊடகத்துக்கிட்ட சொல்லலை. இருந்தாலும் போலீஸ் சொல்கிற தகவல் தான் வைர மோதிரம் 5 இருந்தது அப்படின்னு சொல்லி மற்ற தகவலையும் நாம் பார்த்தோம். கேள்வி 1, ஏன் இவங்க சொல்லாமல் விட்டுட்டாங்க? கேள்வி 2, பைக்குள்ள வைரந்தான் இருந்தது என்பது சம்பந்தப்பட்ட அந்த குற்ற செயலை அரங்கேற்றிய அந்த போலீஸுக்கு எப்படி தெரியும்? இவங்க ட்ரெயினில் அது சம்மந்தமாக ஏதாவது பேசினாங்களா, இல்லை அவங்க ஏற்கனவே இவங்களை ஃபாலோ பண்ணி வராரா என்ற தகவலும் இதுவரை தெரியாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி, பெண்களுடைய பாதுகாப்பு நாளுக்கு நாள் குறிப்பாக ரயில்வேஸில் கேள்விக்குறியாகி வருகிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஜோலார்பேட்டை பக்கத்தில் ஒரு சம்பவம் அரங்கேறிச்சு. அதில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு
பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டது. கர்ப்பிணி பெண் கீழே தள்ளிவிடப்பட்டாங்க. அவங்களுடைய வயிற்றில் இருந்த சிசு இறந்து விட்டது. நமக்கு தெரியும். பெண் போலீஸ்கிட்டேயே இங்கே சென்னையில் ரயில் நிலையத்தில் செயின் அறுத்திருக்காங்க, பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. அடுத்து போலீஸாரை இது போன்ற ஒரு சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறார். பொதுமக்கள் இந்த சம்பவங்கள் குறித்து என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். பொதுவா ட்ரெயின்ல போறதுக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பு சுத்தமாவே கிடையாது. ஒரு போலீஸ்காரரே வந்துட்டு ஒரு பெண்ணு தூங்கிட்டு இருக்க பொண்ணை வந்துட்டு நகை திருடிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தை நாங்க பயப்படாம ஒரு ட்ரெயின்ல போகணும் அப்படின்னாக்கா அது முடியாத பட்சமா இருக்குது. கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்து ட்ரெயின்ல போறவங்க பயப்படாம தைரியமா போயிட்டு வர மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுங்க. எல்லா கம்பார்ட்மெண்ட்லையுமே வந்து 2 முதல் 3 காவலர்களை நியமித்து இரவு நேரங்களில் நெடுந்துளை செல்கின்ற ரயில்களில் வந்து காவலர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் தடுக்கணும்னா மெயின் ஒவ்வொரு ட்ரெயின்லையும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும். மேலும் பாதுகாப்பு அதிகப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் நிறைய சிசிடிவி கேமராங்களை பொருத்தி எல்லா இடத்துலயும் கண்காணிப்பை பலப்படுத்தணும். எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் வந்து ட்ரெயினில் போகிறோம், சேஃப்டி நம்ம ஃபேமிலிக்காண்டி தான் அதெல்லாம் கஷ்டப்பட்டு நாங்கள் போகிறோம் வரோம். அப்படி இருக்கையில் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள், பொதுவாகவே லேடிஸ்க்கே கவர்மெண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன், எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.